வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு குட்டி பூஜா ரூம் வீடியோ தான். என்னுடைய பூஜை அறையில் வந்து நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இது பூஜை அறை இல்லை, செல்ஃபு தான். செல்ஃபில் தான் வச்சு நான் வந்துட்டு என்னோடய பூஜையை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு வராகி அம்மனோட ஃபோட்டோ திருவுருவ படத்தை வந்து நான் வந்து வடக்கு திசையை நோக்கி வச்சுருக்கேன். பக்கத்தில் குங்குமம், 2 பக்கம் குங்குமம் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து விளக்கேற்றுறதுக்காக எல்லாத்துலேயும் விளக்கெலாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு தட்டில் வந்து மஞ்சள் கிழங்கு, அப்புறம் வந்துட்டு வளையல், குங்குமம், அப்புறம் தாலி கயிறு எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பவுலில் வந்து காயின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன கண்ணாடி, இந்த கண்ணாடியில் எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா துவரம்பருப்பு, அடுத்தது பச்சரிசி, அப்புறம் கல்கண்டு, அப்புறம் காயின் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயினுக்கு பதிலாக என்னென்னா உப்பு வைக்கணும்னு நினச்சேன். உப்பு புதுசாக வாங்கிட்டு வரல, கல் உப்பு, அதனால் இப்போதைக்கு காயின் வச்சுருக்கேன். உப்பு வந்துட்டு லக்ஷ்மியோட வாசம் செய்கிற இடங்கிறதுனால சாமி ரூமில் வச்சு நம்ம வந்து உப்பு கல் உப்பு வச்சு வணங்கும்போது ரொம்ப நல்லதாக நடக்கும். சில பேர் நல்லா அகல் விளக்கு வாங்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் வச்சு நம்ம வந்து விளக்கேற்றிட்டு வரலாம். அடுத்து வந்துட்டு புதுசாக வாங்கின என்னுடைய முருகனுடைய சிலை தான். இதுக்கு வந்து நான் வெட்டிவேர் மாலை வந்து கட்டி போட்டிருக்கேன். வெட்டிவேர் மாலையை வந்து போடும்போது நமக்கு வெற்றியே கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே நடக்கும். அதாவது வேண்டுதல் எல்லாம் முதல்ல நம்ம மனசுக்கு நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நம்பிக்கையாக சாமி கும்பிடும்போது சாமி தான் வந்து நமக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு சாமி வந்து நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே நம்ம எல்லா விஷயங்களுமே செய்வோம். அதுவே நம்மளை வெற்றி அடைய செய்யும். அடுத்தது வந்துட்டு ஒரு விநாயகர், புக்கு படிக்கிற மாதிரி ஒரு விநாயகர் சிலை. அடுத்தது ஒரு கிருஷ்ணர் சிலை. அடுத்தது சாய்பாபா, இது வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலில் வாங்கினேன். அடுத்தது புத்தர் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதை நான் சாமி ரூம்லேயே வச்சுட்டு, அப்புறம் ராதாகிருஷ்ணன், இந்த சாய்பாபா ஃபோட்டோ, குட்டியான சாய்பாபா ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு வந்து இதை தான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சிலை வாங்கி அதை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது வந்து குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பு தண்ணி வச்சு எப்போதுமே விளக்கு ஏற்றுவேன். தனியாக அதுக்குன்னு ஒரு விளக்கு வச்சு ஏற்றுவேன் நான். இந்த சொம்பில் தண்ணியில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிக்கக்கூடாது, கழுத்தை மட்டும் பிடிச்சா சாமிக்கு மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக முக்காவது வச்சுட்டு அதில் வந்துட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, பூ, விபூதி இதெல்லாம் போட்டு அதை வச்சுருப்பேன். இதில் வந்து ருத்ராட்ச மாலை, திருவண்ணாமலை போனப்போ என் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து ஒரு ருத்ராட்ச மாலை வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அதை அங்கே சாமி ரூம்லேயே வச்சுருக்கேன் நான். அதுக்கு வந்து வில்வ மாலை வந்து சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வச்சது. அடுத்து இதில் வந்து வெட்டிவேர், இந்த டப்பாவில் வந்து வெட்டிவேர் வச்சுருக்கேன். வெட்டிவேர் வந்து வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் நான் வெட்டிவேர் வச்சு டப்பாவை கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பெரிய சாமி ஃபோட்டோ, இது வந்து காமாட்சி அம்மன் ஃபோட்டோ. இதில் வந்து லாஃபிங் புத்தா, இது 2மே கிஃப்டாக கிடச்சிது. அதனால் நான் சாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். ஆனால் சாமி ரூமில் வைக்கலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் உள்ளே வச்சு தான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இது வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு போடுறதுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. சின்ன சாமி செல்ஃபுங்கிறதுனால எல்லாமே அதிலே வச்சு தான் நான் வந்து விளக்கேற்றிட்டுருப்பேன். இது போல் நம்ம தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வரும்போது நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும். அது அந்த ஒளியிலே கெட்ட சக்திகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நிலப்படியில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அங்கேயும் பூ வச்சு நம்ம ஒரு கற்பூரமாச்சும் அங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம குலதெய்வம் வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க. நிலப்படி வாசலில் அங்கே வந்து விளக்கேற்றிட்டு தான் வந்து உள்ளே வந்து நம்ம விளக்கேற்றணும். இங்கே ஏற்றிட்டு சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு வாசலில் போய் விளக்கேற்றக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து சாமி எடுத்துகிட்டு போய் நம்ம வாசலில் விடுற மாதிரி அதுக்கு அர்த்தம். அதனால் எப்பொழுதுமே வாசலில் விளக்கேற்றிட்டு தான் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றணும். நிறைய பேர் இந்த விளக்கு பார்த்துட்டு விளக்கு வந்து கழுவாமலே வந்து விளக்கு போடுறீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. நான் ஃபஸ்ட்டு புளி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு தான் விளக்கு கழுவிட்டுருப்பேன். அது நல்லாவே இருக்கும். ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து வெந்நீரில் வந்து உப்பு, புளி, லெமனு, சபினா பவுடர்லாம் போட்டு இது பண்ணி கொதிக்க வச்சு அதில் விளக்க போட்டு கழுவுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதுமாரி பண்ணினேன். கழுவும்போது சுத்தமாக தான் இருந்தது. அப்புறமா வந்து கலர் மாறிட்டு, ஏன்னா இது வந்து பஞ்சலோக விளக்கு, இப்படி ஆயிடுச்சு, மாற்றணும், என்ன செய்கிறது.